பாரதியார் நினைவு நாளினை முன்னிட்டு கிருஷ்ணகிரி ஆதரவற்ற பெற்றோர் ஆலயத்தில் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் பாரதியார் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஆதரவற்ற முதியோர்களுக்கு பிஸ்கெட், பழம், பால் ஆகியவற்றினை வழங்கினார். கிருஷ்ணகிரி புதிய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள ஆதரவற்ற பெற்றோர் ஆலயத்தில் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பில் சுதந்திர போராட்ட தியாகி பாரதியாரின் 103வது நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது. சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நினைவு நாளில் பாரதியாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி, தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று முழங்கியவர் எழுத்தாளர், இதழாளர், விடுதலை வீரர், சமூக சீர்திருத்தவாதி, கட்டுரையாளர் என பன்முக திறமை கொண்ட கலைஞர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 103வது நினைவு நாளினை நாம் மறக்காமல் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பெற்றோர் ஆலயத்தில் உள்ள முதியோர்களுக்கு பால், பிஸ்கெட், பழம் ஆகியவற்றினையும் வழங்கி சிறப்பித்தார். அப்போது நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் ஜெயின்சன் மற்றும் நுகர்வோர் அமைப்பை சேர்ந்த நிர்மல், சுதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கல்வி சிறந்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு என அதிகமாக கவிதைகளை இயற்றி இன்றும் அவருடைய கவிதைகள் மேலும் சிலைக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னாக்கா பாலாறு, வைகை நதி, பொருணை நதி என அவர் பாடிய பாடல் இன்றும் நினைவிருக்கும். ஆகவே அவர் நினைவஞ்சலியை நாம் அனுசரித்து அவருக்காக அஞ்சலி செலுத்துவோமாக. Yes,